ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. எல்லாருமே விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொருளையுமே காய் முதற்கொண்டு தக்காளி முதற்கொண்டு வெங்காயம் முதற்கொண்டு நிறைய வியாபாரிகள் வியாபாரம் பண்ணுறாங்க. என்ன லாபம் கிடைக்குது? ஒரு லாபம் கிடைக்காது. விலை கம்மியாக விற்றா லாபம் இருக்காது. 10 ரூபாய்க்கு வாங்கினா விலை விற்றா 7 ரூபாய்க்கு வர 10 ரூபாய்க்கு விற்காது. எல்லாம் நிறைய கடை போட்டால் லாபம் இல்லை. நிறைய பேர் கடை போட்டால் லாபம் இல்லை. மார்க்கெட்லேயும் ஒரே ரேட்டு, வீட்டுக்கு வர வைக்கணும் ஒரே ரேட்டு. இப்படி விற்றா எப்படி லாபம் கிடைக்கும்? லாபத்தை பிரிச்சுட்டு 4 அப்பாவும் 6 அப்பாவும் 8 அப்பாவும் 10 அப்பாவும் விலை அதிகமாக விற்கும்போது லாபம் கிடைக்கும். 100 ரூபாய்க்கு விற்கும்போது 60 ரூபாய்க்கு வரும், 65 ரூபாய்க்கு வரும். மக்கள் நல்லா பயன்படுத்திக்கங்க, தெரிஞ்சுக்குங்க. விலை கம்மியாக விற்கும்போது 500 கிலோ விற்றாலும் லாபம் இல்லை. விலை அதிகமாக இருக்கும்போது 50 கிலோ விற்றாலும் லாபம் இருக்குது.